ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாமியிலேருந்து நம்மளுக்கு ஒரு மொபைலோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா Redmi Note 10s. இப்போ பக்கமாக தான் நம்மளுக்கு மார்ச் மாதம் தான் Redmi Note 10 சீரியஸே லான்ச் பண்ணாங்க. அதோட கண்டினியூட்டியாக தான் இன்னொரு மொபைலும் லான்ச் பண்ணுறாங்க. அது பேர் தான் Redmi Note 10s. இப்போ சேவேஜ் பர்ஃபார்மன்ஸ் அண்டு ஸ்டன்னிங் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ப்ராசருக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கேமரா இன்னும் கொஞ்சம் மெகா பிக்சல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த எஸ் பக்கத்தில் ஒரு இடி மாதிரி கொடுத்துருக்கிறது அந்த எஸ் சீரியஸ், அதை தான் அவங்க இடி மாதிரி எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கர், ஒரு வேளை இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கீழே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க உள்ளுக்குள்ளார போய் பார்க்கலாம். உள்ளார போனோம்னா அந்த எஸ் தான் ஃபஸ்ட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் சேவேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டன்னிங் கேமரா முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. கீழே போனோம்னா நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படியே நம்மளுக்கு Note 10 இருந்த அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் சுப்ரீம் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு Note 10ல் 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் நம்மளுக்கு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் AMOLED கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு AMOLED தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹெட்ஸுக்கெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது, அதே 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ராசஸர். இதில் நம்மளுக்கு ஒரு சேஞ்சே என்னென்னா, அதில் முழுசுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. 3 மொபைலையுமே ஸ்னாப்ட்ராகன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் நம்மளுக்கு MediaTek Helio G95 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது அந்த ப்ராசஸரோட அதிகமானது தான், 678 அதிகமான ப்ராசஸர் தான். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 730G அளவுக்கு இது நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது நம்ம கீழே பார்த்தோம்னா டிசைன், சுப்ரீம் டிசைன் ஆல் நியூ எவல்வேஷன் டிசைன். அதே தான், அதில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் தான் பின்னாடி, ஃப்ரண்ட் தான் கிளாஸு. ஆனால் நம்மளுக்கு ஆனால் சுப்ரீம் டிசைன் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, அதே டிசைன் தான். அடுத்தது கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் பேட்டரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதாவது இதில் நம்மளுக்கு அதே 5000 mAh பேட்டரி தான், அதே மாதிரி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் தான். அதுதான் அப்படி ஃபாஸ்ட் சார்ஜ் அதிகமாக கொடுக்குறனால தான் நம்மளுக்கு அந்த இடி மின்னல் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கீழே போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரியோ சவுண்ட் டியூவல் ஸ்பீக்கர் ஹைரஸ் சர்டிஃபைடு ஆடியோ. அதுதான் நான் முன்னே சொன்னல, அதே மாதிரி தாங்க. முன்னாடி கீழே கொடுத்துருக்கனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் இவங்களும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மூத்தர் ஹாப்பிக்ஸ், அதாவது டச் சாம்பிளிங் ரேட் ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் குவாலிட்டி. இப்போ முன்னாடி கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் எவ்வளோ ரேட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு 13 to 14 வந்துச்சுன்னா இது வாங்கலாம். இல்லை அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் Redmi Note 10 Proவே வாங்கிடலாம். இவ்வளோ தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஜி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.